செய்யறோம். நம்மளுடைய ஜெனரேஷன் அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்தடுத்த 16 தலைமுறை எம்பெருமானுக்கு செய்யணும். இப்ப நம்மளால முடிஞ்சது கோபுரம் வர்ணம் பூசி, நம்மளால முடிஞ்ச ஒரு அருமையான 5 கால யாக வேள்வியோட இந்த 5 கால யாக வேள்விக்கு இத்தனை யாக குண்டம் எதுக்கு ஏன் ஒரே யாக குண்டம் போட்டா போடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு யாக குண்டத்திலையும் ஒவ்வொரு விதமான வஸ்திரங்கள், ஒவ்வொரு விதமான தேவதைகள் ஆவாகனம் செய்து இந்த அங்கங்களை ஒன்றாக ஒடுக்கி பிரதான குண்டத்தில் சமர்ப்பணம் செய்து அந்த ஆச்சாரியமானவன் அந்த எம்பெருமானுடைய கும்பத்தில் இருக்கக்கூடிய சுவாமியிடம் செலுத்துவார். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சுவாமியானவர் அவருடைய தேகோகவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மூல மந்திரமானது பெரிய விருட்சமாகும். என்ன விருட்சமாகும்? கற்பக விருட்சத்தோட பெரிய விருட்சம். இந்த மாதிரிலாம் நாங்கெல்லாம் செய்யறோம். உறுதுணையா இருக்கு. எப்படி உறுதுணையா இருக்கு? எந்த ஒரு கடன்களும் நடக்கிறது உறுதுணையா இருக்கு. 2 வருஷம் நடக்கிறது போல நல்லபடியா இன்னும் சீத செலுத்துமா. நீ நம்ம 3 பேரும் பார்க்கணும். அந்த கொடைக்கு இந்த இடம் காணாதபடி எம்பெருமான் வரலாறுகள் நம்ம தானம், பூமி தானம், தனதானம், கல்வி தானம், அதெல்லாம் தானம் கிடையாது. தானம் என்று சொன்னால் ரெண்டே பலன். அன்னதானம், நாம் பெற்ற சிசுவை நல்ல ஞானத்தை ஊட்டி அந்த குழந்தையை இன்னொரு வீட்டுக்கு கைப்பிடிச்சு தானம் பண்ணிருக்கோம். அப்பனா அவளுடைய இனிஷியல் மாதிரியும், அவளுடைய குலம் மாதிரியும், அவளுடைய கோத்திரம் மாதிரியும். ஆனா அந்த குழந்தை அந்த வீட்டுல வம்சத்தை புத்தி பண்ணுறோம். அது ஒரு புண்ணியம். புண்ண பெற்றவாளுக்கு அதீதம். இந்த மாதிரி குழந்தைகள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கணும், நம்ம வியாபாரம் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய திருப்தி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யணும். ரொம்ப நித்தரமான சுவாமி யார் அப்படின்னா நாராயண எம்பெருமான் மகாவிஷ்ணு. அதாவது 108 வைணவ திவ்ய தேசத்துக்கு இத்தனை கோவில் நவத்திருப்பதினு சொல்லக்கூடிய 9 கோவில் 4 கோயிலுக்குள்ள கல்பனா சுவாமி யாருக்காச்சும் தெரியுமோ? ஏன்னா சாமி கோவில் கூட காசு இல்லாம ஓடி ஸ்பீக்கர் இருங்க கோவில் ஆலயத்துக்குள்ள போனா ஆலயத்துடைய வரலாறு என்ன அது நம்ம வம்சத்துக்கு நம்ம குழந்தை சொல்லி அதுதான் ஞானத்தை ஊட்டுதல். இந்த மாதிரி செஞ்சாலே போதும், நம்ம குலதெய்வம் அந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு இந்த மாதிரிலாம் நம்ம செய்யறோம். இந்த சுவாமி துணையா இருக்கு. இந்த சங்கல்பத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? சுவாமி சுக்லாம் வரதரம் திவர்ணம் श्रीमते